அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் ரிலீஸ் ஓஹோ அண்ட் தென் பேபிக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுக்கு மனமார்ந்த நன்றி. ஆரியன் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லர். உண்மையிலே என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன தான் டிஷர்ட்டில் போட்டாலும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். வி வில் கம்பேர் வித் ராட்சசன். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் 2 படமுமே என்னோடய ஃபேவரட். ராட்சஸ்லேயும் நான் நடிச்சிருப்பேன். ஐ டிட் அ கெஸ்ட் ரோல். பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும்போது ஒரு ஷாக் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு டைரக்டர் பிரவீன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி டைரக்டர். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டே அழகாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே த்ரில்லர் ஜானரோட எல்லாருமே ஃபேனாக இருப்போம். ஸோ த்ரில்லர் ஜானர் ஃபேனர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால். அவருக்கு போலீஸ் வர ரோலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவங்க வீட்லேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பா. அதனால் போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துடுறாரு. எனக்கு ஆக்டர் விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு, ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலோட நான் ஃப்ரெண்டு கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஸ்ரவந்திக்கு தெரியும், இங்கே எடிட்டருக்கு தெரியும், ஜிப்ரான் சாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவார், திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எங்கள் வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னு. பாட்டு கேட்டோம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவார். இது எப்படி இருக்குன்னு நமக்கு அப்படியே கண்டாக்டர்கிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்போயே நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. இந்த 2 பாட்டோட அந்த பாட்டு பெருசாக இருக்கும். ரொம்ப 24 ஹவர்ஸ் டெடிக்கேஷன். பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு பிகினிங் ஃபுல்லாகவே என் கெரியரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ், நலன் இவங்களோடய இருந்தேன். டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ டிடிஎஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேரை போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்குதுலே டஃபஸ்ட்டுன்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ரியலி உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டால் அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும். பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டால் இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறது, என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் உங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நான் வந்து நியூஸ் ரீடராக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான். ஏன்னா நியூஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியாகவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்து எனக்கு டெலிப்ராம்டரும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பற்றி இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சோபனா ரவி. அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும். மாடுலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் நடிக்கும்போது லைட்டாக 2 இடத்துல கொஞ்சம் ட்ராமா பண்ணேன். அவருக்கு டேரக்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் வேணாம், நியூஸ் படிங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் த்ரில்லர். ஆல் தி ஆர்டிஸ்ட், மானசா சௌத்ரி, ஸ்ரதா மேடம் அண்ட் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து